திருகோணமலை எண்ணெய் குதங்களை மிக விரைவாக புனரமைக்க வேண்டும் விஜித ஹேரத். இலங்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவசியமான கூறுகளை புரிந்து கொள்ள இவ்விஜயம் உதவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாடோ ஹண்டா. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக நாளை பதவியேற்கிறார் பேராசிரியர் வேல் நம்பி. ஊடகவியலாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடு தமிழரசு கட்சி வசமுள்ள பிரதேச சபை தீர்மானம். பன்னிபுலாங்குளம் பகுதியில் தொலைபேசியால் மாளும் மனிதம் இருவட்டு வெளியீடு. பலி தெற்கில் பிரம்மாண்ட உள்ளக விளையாட்டரங்கு அடுத்த வருட இறுதிக்குள் பணிகளை முடிக்க முயற்சி. எரிபொருள் பற்றாக்குறை அரச நிறுவனங்களுக்கு வெளியான முக்கிய அறிக்கை. யாழ் கிளிநொச்சி காணி விடுவிப்பு பாதுகாப்பு படை ஆளுநர் சந்திப்பில் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. மேற்கு ஆசிய பதற்றங்கள் தொடர்பில் இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. இலங்கையின் ஆடைத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் எரிசக்தி நெருக்கடிக்கு நீண்ட கால மற்றும் நிலையான தீர்வாக திருகோணமலை எண்ணெய் குதங்களை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒத்துழைப்புடன் துரிதமாக புனரமைக்க அரசு தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து த இந்து நாளிதழுக்கு விசேட கருத்து தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், இரண்டாம் உலகப் போர் காலத்தில் எண்ணெய் சேமிப்பு வசதிகளை மீளமைப்பதன் மூலம் நாட்டின் எரிபொருள் விநியோக சவால்களுக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவதற்காக கடந்த 2025 ஏப்ரல் மாதம் இலங்கை, இந்திய மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முன்னர் இத்திட்டத்தில் இந்திய தலையீட்டை தேசிய மக்கள் சக்தி எதிர்த்து வந்த போதிலும் தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் மற்றும் எரிபொருள் விநியோக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் நடைமுறை சாத்தியமான கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது எரிசக்தி அமைச்சினால் இத்திட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் திட்டம் விரைவில் கேள்விப்பத்திர நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ப்பதற்றங்களுக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இந்த திட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் தனியார் துறையினர் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவசியமான முக்கிய கூறுகளை நன்கு புரிந்து கொள்வதற்கும் இந்த பயணம் சிறந்த வாய்ப்பாக அமையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கண்டா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனியார் துறையினர் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவசியமான முக்கிய கூறுகளை நன்கு புரிந்து கொள்வதற்கும் இந்த பயணம் சிறந்த வாய்ப்பாக அமையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி நேற்றைய தினம் கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மசாடோ ஹண்டாவை தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று முற்பகல் கொழும்பு துறைமுக வளாகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் பின்னர் கொழும்பில் தனியார் துறை பிரதிகளுடனான சந்திப்பு ஒன்றில் பங்கேற்றார். அதேவேளை செவ்வாய்க்கிழமை மசாடோ ஹண்டா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். அதன் ஊரங்கமாக பேரினத்தினால் பாதிக்கப்பட்ட அம்பலகந்த பகுதிக்கு சென்று அங்கு வசிக்கும் மக்களுடன் கலந்துரையாடி சேதங்கள் தொடர்பான நேரடி மதிப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உத்தேசித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை சந்திக்க உள்ள நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பொருளாதார மீட்சி, அபிவிருத்தி நிதியளிப்பு மற்றும் இலங்கைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல் என்பன தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளார். இலங்கைக்கான விஜயம் குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் மசாட்டோ ஹண்டா, இலங்கை முகம் கொடுத்திருந்த நெருக்கடி நிலையை சமாளித்து மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் ஒரு முக்கியமான தருணத்தில் தான் விஜயத்தை மேற்கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு உட்கட்டமைப்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் தனியார் துறையை மையப்படுத்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான முதலீடுகளை திரட்டுவதன் மூலமும் இலங்கையின் முன்னேற்றத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆதரவளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக தற்போது உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியும் கணக்கியல் சிரேஷ்ட பேராசிரியருமான வேல் நம்பி நாளைய தினம் பதவியேற்க உள்ளார். பல்கலைக்கழகத்தினுள் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து முற்பகல் 9:30 மணிக்கு துணைவேந்தர் அலுவலகத்தில் அவர் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக பதிவாளர் வி காண்டிபன் அறிவித்துள்ளார். வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் அமர்வில் கலந்து கொண்டு செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்கள் 3 நாட்களுக்கு முன்னர் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது.
நேற்றைய தினம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை அமர்வில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் அனுமதி மறுக்கப்பட்டது. இது தொடர்பில் சபையில் நீண்ட விவாதம் இடம்பெற்றது. இதேவேளை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு முதலாவது சபை அமர்வு இடம்பெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் சபை செயலாளரிடம் 6 உறுப்பினர்கள் பெயர்கள் குறிப்பிட்டு அவர்கள் பணியாற்றும் ஊடகங்களின் விவரங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கம் என்பன குறிப்பிட்டு தொடர்ச்சியாக இடம்பெறும் சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி கோரி சமூக மாற்றத்துக்கான ஊடக மையம் கடிதம் அனுப்பியது. இருந்தும் எழுத்து மூலமான பதில் எதுவும் தராத நிலையில் முதலாவது சபை அமர்வுக்கு சென்ற வேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 6 பேரும் தொடர்ச்சியாக சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளலாம் என செயலாளர் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது தொடர்பாக சபையில் நேற்றைய தினம் நீண்ட விவாதம் இடம்பெற்றுள்ளதாகவும் தவிசாளர் தலைமையிலான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் எவராக இருந்தாலும் 3 நாட்களுக்கு முன்னர் அனுமதி பெற்றே சபைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் தொலைபேசியால் எத்தனையோ நன்மைகளும் தீமைகளும் மக்களுக்கு நடந்து வருகின்றது. இதிலிருந்து அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தொலைபேசியால் ஏற்படும் பாதிப்புகள், இழப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் பாடல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பன்னிபுலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த கவிஞர் ஆர். கண்ணன் எழுதிய தொலைபேசியால் மாளும் மனிதம் என்ற பாடல் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு 22/3/2026 அன்று பன்னிபுலாங்குளம் பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. தாயக கலைஞர்களின் படைப்பான இந்த பாடலுக்கு PS பிமல் இசையமைத்துள்ளார். ஒளி சேர்க்கையினை எம் பகி அவர்களும் பாடலினை என் ரமணன் அவர்களும் பாடியுள்ளார்கள். இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு தமிழ் செயற்பாட்டாளர் கரண் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தமிழ் தேசிய இலக்கிய படைப்பாளி தீபச்செல்வன், வன்னிவிளாங்குளம் மாவீர துயிலும் இல்லத்தின் செயற்பாட்டாளர் வீரமணி, போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய யாழ் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன், மல்லாவி வர்த்தக சங்க தலைவர் வினோத், மாங்குள பிரதேச தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் சிந்துயன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். குறித்த இருபட்டின் முதல் பிரதியினை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் வெளியிட்டு வைக்க KPK நிறுவனத்தின் தொழிலதிபர் அதனை பெற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து பிரமுகர்களுக்கு இருபட்டுக்கள் வழங்கி வைக்கப்பட்டது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் 120 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வலிகாமம் தெற்கில் உலக விளையாட்டரங்கு அமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் வலி தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். உலக விளையாட்டரங்கு அமைக்கப்படுவது தொடர்பில் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள், எமது பிரதேச விளையாட்டுத்துறை சார்ந்தோர், துறைசார் வல்லுநர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடி முதல்கட்ட வரைவு தயார்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் கேள்வி கூறல் நடைபெறும். தொடர்ந்து உலக விளையாட்டரங்கு கட்டுமானங்கள் இடம்பெற்று அடுத்த வருடம் பணிகள் நிறைவடைய வேண்டும் என உத்தேசித்துள்ளோம். விளையாட்டரங்கினுள் மேசை பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம், இறகு பந்தாட்டம், கரப்பந்தாட்டம் போன்றவற்றுக்கான திடல்களும் கரம் சதுரங்கம் போன்றவற்றுக்கான பயிற்சி நிலையங்களும் அமைவதுடன் சுமார் 1000 பார்வையாளர்கள் ஒரே தடவையில் அமர்ந்து போட்டிகளை கண்டுகளிக்கக்கூடிய பார்வையாளர் இருப்பிடங்கள் அமையவுள்ளது. அத்தோடு இணைந்து சிறுவர் பூங்காவும் நீச்சல் பயிற்சிக்கான நீச்சல் தடாகமும் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ள எந்த ஒரு பரீட்சைகளையும் ஒத்திவைக்கவோ அல்லது மறு அட்டவணைப்படுத்தவோ தற்போது எந்த திட்டங்களும் இல்லை என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளும் புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறப்பு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டதுடன் புதன்கிழமை கல்வி வகுப்புகளை நடாத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இடம்பெற்ற உயர்மட்ட உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின்படி இந்த சிறப்பு விடுமுறை பாடத்திட்டங்களின் பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பதனை அமைச்சு உறுதி செய்துள்ளதாக பிரதியமைச்சர் உறுதிப்படுத்தினார். கல்வித்துறை தனது செயற்பாடுகளை தேசிய எரிசக்தி கொள்கைகளுடன் சீரமைத்து வரும் வேளையில் தற்போதைய சூழ்நிலை பரீட்சை கால அட்டவணையில் தாமதத்தை ஏற்படுத்தாது என அவர் குறிப்பிட்டார். எனவே தற்போதுள்ள பரீட்சை அட்டவணைகளில் எந்த மாற்றமும் இன்றி தொடரும் என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் எரிபொருள் மற்றும் ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக அரசு நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டுக்கு எரிபொருள் இறக்குமதியில் தடைகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது எரிபொருள் இருப்புகளை சிக்கனமாக பயன்படுத்துவதும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி பராமரிப்பதற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இந்த வழிகாட்டுதல்களை நேற்று அனைத்து அமைச்சக செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து சட்டபூர்வ அமைப்புகளின் தலைவர்களுக்கும் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் KTPD சில்வா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று மாலை பலாலியில் அமைந்துள்ள பாதுகாப்பு படை தலைமையகத்தில் நடைபெற்றது.
இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பாதுகாப்பு தரப்பினர் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் பொதுமக்களின் பாவனைக்காக கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டமைக்காக ஆளுநர் தனது நன்றிகளை தெரிவித்தார். அத்துடன் தொடர்ந்தும் விடுவிக்கப்பட்ட அதுள்ள ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கட்டளை தளபதியுடன் விரிவாக ஆராய்ந்தார். மேலும் வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களிடையே தேசிய மாணவர் படையணியின் செயற்பாடுகளை ஊக்குவிப்பது தொடர்பில் ஆளுநரின் தலைமையில் மாகாண கல்வி சமூகத்தினருடன் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் குறித்து யாழ் மாவட்ட கட்டளை தளபதி தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். தேசிய மாணவர் படையணியில் மாணவர்கள் இணைந்து கொள்வதனூடாக அவர்களுடைய சிறந்த நட்பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் ஆளுமைமிக்க தலைமைத்துவ பண்பு என்பன சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விசேட சந்திப்பில் யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் சிவில் விவகாரங்களின் பிரதம ஒருங்கிணைப்பாளர் கேர்னல் WMAM நிசங்க, வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் S. சத்யசீலன் மற்றும் ஆளுநரின் ஊடகச் செயலாளர் திலீப் அமுதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவும் போர் பதற்றங்கள் தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், பிராந்திய பதற்றங்களின் பின்விளைவுகள் மற்றும் அவற்றின் விரிவான தாக்கங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மாகசாகர் தொலைநோக்கு முயற்சி தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி செய்துள்ளார். இலங்கை ஆடை தொழில்துறை தொடர்ந்தும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளை மட்டுமே தங்கியிருப்பது பெரும் ஆபத்தானது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஆடை உற்பத்தி தொழில்துறையின் உயர்மட்ட அமைப்பான ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றத்தின் தலைவர் ஃபீலிக்ஸ் ஏ. பெர்னாண்டோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். உலகளாவிய பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கை தற்போது ஈட்டி வரும் ஆடை ஏற்றுமதி வருமானத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கத்துக்கும் இடையே பாரிய இடைவெளி காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய தற்காலிக தீர்வுகளை விட திட்டமிடப்பட்ட கொள்கை மாற்றங்கள் அவசியமாகும். ஆடை தொழில்துறை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம் $8 பில்லியன் அமெரிக்க ஏற்றுமதி இலக்கை அடைய முடியும். 2025ஆம் ஆண்டுக்கான தரவுகளின்படி ஆடை ஏற்றுமதி வருமானம் $5 பில்லியன் அமெரிக்க சற்றே தாண்டியுள்ளது. உலகளாவிய சூழலில் இது ஒரு சாதகமான செயற்பாடாக இருந்தாலும் எதிர்பார்க்கும் இலக்கை அடைய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. $8 பில்லியன் அமெரிக்க இலக்கு என்பது வெறும் செய்தித்தாள் தலைப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. அது தேசிய வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். இலங்கையின் மொத்த ஆடை ஏற்றுமதி வருமானத்தில் 85%க்கும் அதிகமான பகுதி அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா ஆகிய 3 சந்தைகளிலிருந்தே கிடைக்கிறது. இலங்கை உலகளாவிய சந்தையை பெரிதும் சார்ந்துள்ளது. இந்த 3 சந்தைகளும் சேர்ந்து இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாயில் சுமார் 85% கொண்டுள்ளது என அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த சந்தைகளின் நுகர்வோர் தேவை குறையும் போது, சுங்கவரி கொள்கைகள் மாறும் போது, சட்ட மற்றும் இணக்க விதிமுறைகள் கடுமையாக்கப்படும் போது அல்லது வர்த்தக முத்திரைகள் தங்கள் விநியோக முறைகளை மாற்றும் போது அதன் தாக்கம் நமது முழு தொழில்துறையிலும் எதிரொலிக்கும். $8 பில்லியன் அமெரிக்க ஆடை ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கு தற்போதைய சந்தை நிலவரங்களை மட்டும் நம்பியிருப்பது போதாது என்பதையும், இலங்கை இதுவரை அணுகாத சந்தைகளை எட்டுவதற்கு நாட்டின் ஆடைத்துறை ஒரு வலுவான ஏற்றுமதி அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.